ஒரு மூட்டை நெல் விற்றா ஒரு ஆளுக்கு கூலி கொடுக்க தான் காணுது. விவசாய உற்பத்தி பொருளுக்கு எந்த ஒரு விலைவாசி உத்தரவாதமும் கிடையாது. அதனால் நாங்கள் விவசாயம் செய்கிறது கூலியால் நம்பியும் செய்ய வைக்கல, இயந்திரத்தை நம்பி தான் வாழ்ந்து இப்போ விவசாயம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய மானியம், போக்குவரத்து அதெல்லாம் ஏதோ இடைத்தரகர்கள் ஏதோ சுருட்டிட்டு போகிறாங்க. எங்களுக்கு எந்த அறிவிப்பும் வர்றதில்லை, தெரியறதில்லை, கொடுக்கறதும் இல்லை. அதனால் தமிழக அரசு பட்ஜெட் ஒதுக்கும்போது உரிய விவசாயிகளுக்கு உரிய இயந்திரம் வாங்குவதற்கு போதுமான மானியம் நேரடியாக சென்று அடைவதற்கு அரசாங்கம் வழிவகை செய்யணும். வேளாண் பட்ஜெட்டில் நல்ல வடிகால் வசதியை வருஷா வருஷம் செஞ்சு கொடுக்கணும். விவசாயிகளுக்குன்னு பட்ஜெட் ஒதுக்குறாங்க. அந்த விவசாயிகளுக்கு பட்ஜெட் ஒதுக்கும்போது குறிப்பிட்ட நபர் மட்டும்தான் அந்த பலனை பெறுறாங்க. இதில் உழவு மானியம்னு சொல்கிறாங்க, மற்ற விஷயம் மருந்தடிக்கிற இயந்திரம் எல்லாமே இயந்திரம் தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் முழுமையாக எதுவுமே ஒரு விஷயம் கூட கிடைச்சதில்லை. எப்படி வருது, எங்கே போகுது, என்னன்றது முழுமையாக தெரில. அது மாதிரி நல்ல கரெக்டாக எல்லாருக்கும் போய் அது சென்றடைய மாதிரி ஒரு பட்ஜெட்டை போட்டு அதுலேருந்து ஒவ்வொரு பிரிவாக பிரித்து கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. அது குறைந்தபட்சம் 2021 தேர்தல் அறிக்கையிலே திமுக விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளாவது இடம்பெற வேண்டும்னு எதிர்பார்க்கிறோம். நெல்லுக்கு நீங்கள் குறைந்தபட்சம் வாக்குறுதிப்படி 2500 வழங்க வேண்டும். கரும்புக்கு உங்கள் வாக்குறுதிப்படி டன்னுக்கு ரூபாய் 4000 வழங்க வேண்டும். உங்கள் வாக்குறுதிப்படி தேங்காய் எண்ணெய், நிலக்கடலை உள்ளிட்ட உள்நாட்டு எண்ணெய் வித்துக்களை மானிய விலையில் நியாய விலைக் கடைகளில் வழங்க வேண்டும். அனைத்து அணைகளையும் தூர்வார வேண்டும். குறைந்தபட்சம் இதையாவது நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அதற்கான அறிகுறிகள் இந்த பட்ஜெட்டில் தென்படவில்லை. கருத்து கேட்பு கூட்டம் என்பது 4வது ஆண்டாக சடங்காக மாற்றப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்ட கருத்துக்கள் எதுவும் பட்ஜெட்டில் இதுவரை எடுத்துக்கொள்ளப்படவில்லை. தமிழக அனைத்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த வேளாண் பட்ஜெட்டில் நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக 2500 ரூபா கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து காத்திருந்தோம். அது நெல் குவிண்டால் ஒன்றிற்கு 2500 கொடுக்கல ஒரு மிகுந்த ஏமாற்றத்தையும் விவசாயிகள் மத்தியில் ஒரு வலியை ஏற்படுத்தி தருகிறது. தென் மாவட்ட விவசாயிகள் குறிப்பாக 7 மாவட்ட விவசாயிகள் ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, விருதுநகர் போன்ற 7 மாவட்ட விவசாயிகளுடைய கனவு திட்டமான காவேரி, குண்டாறு, வைகை, கிருதுமால் இணைப்பு திட்டத்திற்கு போதுமான நிதியை இந்த வேளாண் திட்டத்தில் இன்றைக்கி அறிவிச்சிருப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதற்கான உத்தேச மதிப்பீடோ அல்லது திட்ட அறிக்கையோ வராது மிகுந்த ஏமாற்றத்தை தருகிறது. தென் மாவட்டங்களில் நெல்லுக்கு அடுத்தபடியாக பருத்தி, மிளகாய் மற்றும் சிறுதானியங்கள் நிறையா நாங்கள் விளைவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதற்கு குறைந்தபட்ச ஆதார விலையை தமிழக அரசாங்கம் இந்த வேளாண் பட்ஜெட்டில் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதற்கான எந்த உத்தேசமும் அறிவிக்கப்படவில்லை.